ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சாப்டர் 197. டாகேமிச்சியும் நவுட்டோவும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ டாகேமிச்சி டைம் லீப் பண்ணலை. நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நான் ஏன் டைம் லீப் பண்ணலைன்னு டாகேமிச்சி கேட்குறோம். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நவுட்டோ சொல்கிறோம். நீ எதை பற்றி பேசுகிற நவுட்டோன்னு டாகேமிச்சி கேட்குறோம். டாகேமிச்சி, நான் இந்த ஃப்யூச்சரை மாற்றணும்னு இதுக்கு மேலே ஆசைப்படல. அதாவது என்னோடய ரோல் ட்ரிகராக இருக்கிறது முடிஞ்சிருச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு தியரி தான். ஆனால் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நான் உறுதியாக நம்பாத வரைக்கும் என்னால் ஒரு ட்ரிகராக ஃபங்க்ஷன் ஆக முடியாதுன்னு நவுட்டோ சொல்கிறோம். இப்போ சீஃபேயோட பெட் ஷாப்புக்கு டாகேமிச்சி போகிறோம். அப்படின்னா இதுக்கு மேலே உன்னால் டைம் லீப் பண்ண முடியாதா? நீ ஏற்கனவே ஹீனாவை காப்பாற்றிட்ட, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சீஃபேயோ சொல்கிறோம். சீஃபேயோ, நான் மைக்கியை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா சீஃபேயோ, ஏன் மைக்கி மறுபடியும் அதே டார்க் பாத்திலேயே போனோம்? அதுக்கான எந்த அறிகுறியும் அவன் காட்டவே இல்லையேன்னு டாகேமிச்சி கேட்குறான். மைக்கி டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் நானும் நிறைய விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்க முடியலை. அதனால தான் நான் நினைக்கிறேன் மைக்கி அவனோட ஓன் பாத்தை கண்டுபிடிச்சிட்டான். அவனோட ஓன் வில்லில். அதனால் நம்மளும் நம்மளோட ஓன் பாத்தில் வாழுவோன்னு சீஃபேயோ சொல்கிறோம். டாகேமிச்சிக்கு இதை ஒத்துக்கிற முடியலை. நீ ஒன்றும் குழந்தை இல்லை, உனக்கு தெரியும்ல. நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் 12 வயசு சின்ன பையன் போல் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிற? இப்போ உனக்கு ஒரு முக்கியமான பாத்து இருக்குது. நீ ஹீனாவை ஹாப்பியாக வச்சுக்கணும். சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்க டாகேமிச்சின்னு சீஃபேயோ சொல்கிறோம். இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே டாகேமிச்சி சோகமாக நடந்து போய்கிட்டுருக்கான். மைக்கி அவனோட சொந்த பாத்திரம் தான் போய்கிட்டுருக்கானா? இதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையான்னு டாகேமிச்சி மைக்கியை பற்றி யோசிச்சு சோகமாறான். உன்னால் மைக்கியை மறக்க முடியலையான்னு காசுடோரா கேட்குறான். நான் 10 வருஷமாக ஜெயிலில் இருந்தப்போ எனக்கு டைம் ஸ்டாப் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் வெயிலில் வந்ததுக்கப்புறம் டோமா நீங்கள் இல்லை, மைக்கி இங்கே இல்லைனாலும் எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உராஷிமா டாருவோட கதை மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கேன், மைக்கி கண்டிப்பாக மாறி இருக்க மாட்டான். அவன் யாரோ ஒருத்தன் கிடையாது. அவனோட மோசமான சைடை அமைத்தவங்கிட்ட காமிக்க மாட்டான். எல்லாத்தையும் அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறவான்னு காசுடோரா சொல்கிறான். அது சரிதானே டாகேமிச்சி நினைக்கிறான். இப்போ மைக்கி வாழ்கிற அந்த வாழ்க்கை, அது அவனுக்காக அவன் சூஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. உனக்கு புரிஞ்சா டாகேமிச்சி? நம்ம இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் மைக்கிக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னால் பாஸ்ட்டுக்கு திரும்ப போக முடியலனாலும் மைக்கியை நான் இங்கே சர்ச் பண்ணலான்னு டாகேமிச்சி நினைக்கிறான். அட்லீஸ்ட் அவனை பார்த்தா போதும். எவ்வளோ நாள் இது எடுக்குதுன்றது முக்கியமே இல்லைன்னு காசுடோரா சொல்கிறோம். ஜூன் 19 அன்னைக்கு டாகேமிச்சி ஹாக்கனோட கடையில் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 2.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சிங்கிள் க்ளூ கூட நமக்கு கிடைக்கலன்னு டாகேமிச்சி சொல்கிறோம். மைக்கி இப்போ உயிரோட தான் இருக்கானான்னு கூட நமக்கு தெரியல. நீயே கவலையாக இருக்கேன்னு எனக்கு புரியுது டாகேமிச்சி. மீசோவோட மிடில் இருக்கவங்க எல்லாருமே இன்னுமே டோமான்னு பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு ஹாக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பாண்ட்ன்றது ஒரு ரிஸ்கான டாபிக். அதனால் அவங்கள அங்கே சுற்றுறதை நிறுத்த சொல்லுன்னு டாகேமிச்சி சொல்கிறோம். நீ விட்டு கொடுக்க போறியான்னு ஹாக்குன்னு கேட்குறோம். இல்லை, எவ்வளோ டைம் இது எடுக்குதுன்றது முக்கியமே இல்லை. நான் கண்டிப்பாக மைக்கியை கண்டுபிடிப்பேன்னு டாகேமிச்சி சொல்கிறோம். லீப்பிங்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே சரியாகிற வரைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு டாகேமிச்சி நினைக்கிறோம். உன்னோட ஃபோன் ரிங் ஆகுதுன்னு ஹாக்குன்னு சொல்கிறோம். ஹே டாகேமிச்சி, நான் ஜப்பானுக்கு வந்துட்டேன். நம்ம போய் டைம் கேப்சூலை ஓப்பன் பண்ணலான்னு ஹாக்காய் சொல்கிறோம்.